வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறது ஒரு யூகம்தான். ஆனால் அந்த யூகம் சரியாக இருக்குமோ என்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. யூகம் சரியாகும் என்ற நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒருவேளை கனிமொழி அவர்கள் நீரா ராடியா போன்ற இடைத்தரகர்களை சந்திக்காமல் இருந்திருந்தால் அவர் வாழ்க்கை பாதை வேறு விதமாக திரும்பி போயிருக்குமோ என்ற ஒரு எண்ணம் எனக்குள் எழுகிறது. ஏன் இந்த எண்ணம் வர வேண்டும் என்றால், ஒரு நல்ல கவிஞரோ நல்ல கவிதை எழுதினாரோ இல்லையோ, ஒரு கவிதை எழுதும் மனப்பாங்கு உள்ள ஒரு மனிதர் அரசியல் போன்ற சச்சரவு மிக்க சர்ச்சைகள் மிகுந்த சிக்கலான ஒரு அமைப்பு கொண்ட அரசியலுக்குள், அதுவும் தற்கால அரசியலுக்குள் அவர் நுழைந்திருக்க மாட்டாரோ என்று தான் தோன்றுகிறது. காலம் அவர் கையை பிடித்து இழுத்திருக்கிறது. அது நீரார் அடியா மூலமாக நடந்திருக்கிறது என்று தான் என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த 2G வழக்கு மீண்டும் ஒரு விசாரணை என்ற அளவுக்கு அது முன்னேறி வருகிறது. மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அது விசாரணை ஆரம்பிக்கும். தேர்தல் களத்தில் உத்திகளில் ஒன்றாக பாஜக இதை பயன்படுத்த நேரிடும். தமிழக சட்டசபை தேர்தல் 2026 நான் குறிப்பிடுகிறேன். இதை ஒரு உத்தியாக அவர்கள் பயன்படுத்தலாம். அச்சுறுத்தலாக ஒன்று திமுக பணிய வேண்டும், அல்லது இந்த அவப்பெயர்களை சுமந்து கொண்டு அவர்கள் வாக்கு கேட்கும்போது இந்த அவப்பெயர்களை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் மீது இப்படி ஒரு முத்திரைகளை பதிப்பது ஒரு ஒரு அடையாளத்தை பதிப்பது பாஜகவுடைய திட்டமாக இருக்கலாம். ஒருவேளை மீண்டும் அதே வார்த்தை தான், கனிமொழி இவர்களை சந்தித்திருக்காவிட்டால் இந்த விஷயங்களை தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அவர் வாழ்க்கையும் வேறு திசை நோக்கி போயிருக்கும். யார் கண்டது? தொடர்ந்து சேனல் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.